ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். தசா புத்திகள் அப்படின்னு சொல்கிறப்போ உங்களுக்கு இந்த விஷயம் நான் சொல்லிட்டேன் இல்லைங்களா? தசா புத்திகள் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தா, இப்போது கேதுவுடைய 7 வருஷ தசை இருக்குது பார்த்தீங்களா? இந்த 7 வருஷ தசை அப்படின்றது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேதுக்கு அடுத்து முதல்ல கேது தசையில் 9 புத்திகள் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ முதல்ல கேது தசை ஆரம்பிக்குது அப்படின்னா முதல்ல கேதுவுடைய புத்தி தான் நடக்கும். கேதுவுடைய புத்தி எப்படி நடக்கும்னா அந்தந்த விகிதாசாரப்படி நடக்கும். கேது தசையில் கேது 7 வருஷங்கள் கொண்ட தசை அப்படிங்கிறதுனால அதனுடைய விகிதாசாரப்படி ஒரு 8 மாதங்களோ இல்லை 6 மாதங்கள் தான் கேதுவுடைய புத்தி நடக்கும். கேது தசையில் கேது புத்தி 6 வருஷங்கள் தான் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து சுக்கிரன் வர்றார் இல்லையா? சுக்கிரன் பெரிய தசை, 20 தசையாண்டுகள் கொண்ட பெரிய கிரகம் சுக்கிரன் இல்லைங்களா? அதனால் அவருக்கு ஒரு 1.5 வருஷம் புத்தி நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது 6 மாதம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ இது 2 சேர்த்துனா 2 வருஷம் தான். 2 வருஷம் சுக்கிர புத்தி முடிஞ்சிடும். அடுத்து சூரிய புத்தி வெறும் 6 வருஷம். அப்போ 4 மாதங்கள் தான் இங்கே சூரிய புத்தி இருக்கும், 4 மாதம். அப்புறம் சந்திர தசை 10ங்கிறப்போ இங்கே ஒரு 8 மாதங்கள் இருக்கும், மந்த்து 8 மாதம். அப்புறம் செவ்வாய் புத்தி திரும்பி 7 மாதம் அப்படின்னா இங்கே திரும்பி 6 மாதங்கள் தான் செவ்வாய் புத்தி இருக்கும். அதுக்கப்புறம் ராகு தசை பார்த்திங்கன்னா 18 வருடங்கள். அப்போ 18 வருடங்கள்னால் 1.5 வருஷம் சுக்கிரனுக்கு அப்படிங்கிறப்போ இது 1 வருஷம் 3 மாதம் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ராகு குருதும் பெருசு 16 அப்படிங்கிறப்போ இங்கே 1 வருஷம் 1 மாதம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது சனி 19 வருடங்கள் கொண்டது அப்படின்னா 1 வருஷம் 4 மாதம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ புதன் 17 வருடங்கள் அப்படிங்கிறப்போ அது 1 வருஷம் 2 மாதம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதையெல்லாம் கூட்டினா இந்த 7 வருஷ தசையாண்டுகள் வந்துடும். அந்த கேதுவுடைய தசையில் இந்த மாதிரி புத்தி பிரிவினைகள் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி சுக்கிரனுடைய தசை ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முதல் புத்தியாக சுக்கிர புத்தி, அடுத்தது சூரிய புத்தி, அடுத்தது சந்திர புத்தி, அடுத்தது செவ்வாய் புத்தி, அடுத்தது ராகு புத்தி, அடுத்தது குரு, சனி, புதன், அதுக்கு அடுத்து கடைசியாக கேது புத்தி வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி தான் இப்போது சுக்கிரன் முடிஞ்சு சூரியன் வர்றப்போ முதல்ல சூரிய புத்தியும் கடைசியாக சுக்கிர புத்தியும் வரும். எந்த புத்தி முடிஞ்சதோ அந்த புத்தி கடைசியாக தான் வரும். அதே மாதிரி இப்படி தான் ரொட்டேட் ஆகும். சந்திரனில் முதல்ல சந்திர புத்தியும் கடைசியாக சூரிய புத்தியும் வரும். அந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துடைய தசை ஆரம்பிக்கும் முடியும் அந்த தசையோட முதல் புத்தி அதே முதல் புத்தியாக வரும். அப்புறம் அதுக்கு முன்னத்து தசை கடைசி புத்தியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி நீங்கள் இது இப்படியே இது பண்ணி போட்டுக்கோங்க. இது தேவைப்பட்டால் எழுதி கூட வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் தசா புத்தி அப்படின்னு சொல்கிறது, அதாவது தசை புத்தி. ஓகேங்களா? இப்போது புத்தி முடிஞ்சிடுச்சு. அடுத்தது அந்தரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுக்கிரனில் 20 வருஷங்கள் சுக்கிரன் இல்லையா? 20 வருஷங்கள் சுக்கிரன் அப்படின்னா இந்த 20 வருஷங்களில் முதல் புத்தி ஒரு 3.5 ஆண்டுகள், ஏன்னா பெரிய தசை இல்லையா? 3.5 வருஷம் சுக்கிர புத்தி நடக்கும். இது திசை, இது புத்தி. 3.5 வருடங்கள் புத்தி நடக்கும். அந்த புத்தியில் முதல்ல சுக்கிர அந்தரம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அந்தரம் இது அந்தரம். அதில் முதல்ல வர்றது சுக்கிர அந்தரம்னா சுக்கிர புத்தி இல்லையா? இதே மாதிரி தான் சுக்கிர புத்தியில் முதல் அந்தரமாக சுக்கிர அந்தரமே வரும். சுக்கிரன், அடுத்து சூரிய அந்தரம், அடுத்து சந்திர அந்தரம், அடுத்து செவ்வாய் அந்தரம், அடுத்து ராகு அந்தரம், குரு அந்தரம், சனி அந்தரம், புதன் அந்தரம், திரும்பியும் கடைசியாக கேது அந்தரம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே அப்படியே லைனாக கீழே கடைசி வரைக்கும் கேது வரைக்கும் போட்டுக்கணும். ஓகேங்களா? இந்த இடத்துல அந்தரத்தில் சுக்கிரன் சுக்கிர தசை, சுக்கிர புத்தி, சுக்கிரனுடைய அந்தரம். அதுக்கப்புறம் இந்த அந்தரத்தில் சுக்கிரனுடைய அந்தரம் ஆரம்பிக்கும்போது முதல் வர்றது சுக்கிர சூட்சமம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதாவது தசை
புத்தி, அந்தரம், சூட்சமம், பிரணவம் அப்படின்னு இருக்குது. அந்த மாதிரி எந்த இது ஆரம்பித்தாலும் அந்தரம் சுக்கிர தசை சுக்கிர புத்தியில் சுக்கிர அந்தரம் தான் முதல்ல ஆரம்பிக்கும். அந்த சுக்கிர அந்தரத்தில் சுக்கிரனுடைய சூட்சமம் தான் முதல்ல ஆரம்பிக்கும். அந்த சுக்கிரனுடைய சூட்சமத்தில் முதல் பிரணவமாக சுக்கிரனுடைய பிரணவம் தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அது சுக்கிர தசை சுக்கிர புத்தி சுக்கிர அந்தரம் சுக்கிர சூட்சமம் சுக்கிர பிரணவம் அப்படிங்கிறது சுக்கிரனுடைய பிரணவமே வந்து ஒரு நாள் அந்த மாதிரி தான் இருக்கும். அது வந்து உங்கள் லைஃப் டைம்லேயே ஒரே ஒரு நாள் மட்டும்தான் அந்த மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். சுக்கிர தசையில் சுக்கிர புத்தியில் சுக்கிர அந்தரத்தில் சுக்கிர சூட்சமத்தில் சுக்கிர பிரணவம் அப்படிங்கிறது ஒரு நாள். வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ வருஷம் வாழ்ந்தாலும் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு இது வரும். ஓகேங்களா? அந்த ஒரு நாள் பிரணவம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த நாளே வந்து சுக்கிரன் சூட்சமத்தில் சூரியனோட பிரணவம் வந்துடும். சூரியனோட பிரணவம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கம்மியான டைம் தான், ஒரு 4 hours தான் சூரியன் இருப்பார். ஏன்னா சூரியனுடைய தசையாண்டுகள் வெறும் 6 வருஷம்தான், சுக்கிரனுடைய தசையாண்டுகள் 20 வருஷம்னால சுக்கிரனுடைய பிரணவமெல்லாம் வந்துச்சு அப்படின்னா ஒரு 4 மணி நேரம் ஒரு 6 மணி நேரம் அந்த அளவுக்கு தான் இருக்குமோ தவிர பெரிய இதெல்லாம் இருக்காது. அந்த மாதிரி சூரியனுடைய பிரணவம் சுக்கிரன் 4 சுக்கிரன் சுக்கிர தசை சுக்கிர புத்தி சுக்கிர அந்தரம் சுக்கிர சூட்சமத்தில் சூரியனுடைய பிரணவம் அப்படின்றது லைஃப்லேயே ஒரே டைம் மட்டும்தான் அந்த மாதிரி வரும். ஓகேங்களா? அதே எல்லா தசையிலையும் அப்படி தான். இப்போ குரு தசை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி குரு தசையில் சுக்கிர புத்தி, அந்த சுக்கிர புத்தியில் ஒரு புதன் அந்தரம், அந்த புதன் அந்தரத்தில் ஒரு சூரிய சூட்சமம், அந்த சூரிய சூட்சமத்தில் ஒரு சனியோடைய பிரணவம் அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில் ஒரே தடவை தான் அந்த காம்பினேஷன் வரும். ஓகேங்களா? அந்த மாதிரி 5 கிரகங்கள் அங்கே கூட்டு சேர்ந்து வரும். அந்த இல்லை ஒரே கிரகத்தோடைய ஒரே பிரணவமாக இருந்தாலும் சரி ஒரே தடவை தான் உங்களுக்கு வாழ்க்கையில் அந்த ஒரு நாளோ இல்லை அரை நாளோ இல்லை 4 மணி நேரமோ அது மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உங்கள் லைஃப் டைம்லேயே அந்த காம்பினேஷன் அப்படிங்கிறது வர்றது சிரமம். மாறி மாறி வரும். அதாவது சுக்கிரன் 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 வந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் ஒரு புதன் குரு சுக்கிரன் சூரியன் சந்திரன் அப்படின்னு 5 இது வரும். இப்போ பிரணவத்தில் சந்திரன் வரும்போது புத்தியில் வேறு கிரகம் இருக்கும், புத்தியில் வேறு கிரகம், புத்தியில் சந்திரன் வரும்போது பிரணவத்தில் வேறு கிரகம் இருக்கும். அந்த மாதிரி மாறி வரும் காம்பினேஷன். ஆனால் அந்த ஒரு தடவை வர காம்பினேஷன் வந்து பிரணவம் வரைக்கும் வர காம்பினேஷன் திரும்பியும் அதே மாதிரி வரும் அப்படின்னு சொல்லவே வராது. 100% அந்த மாதிரி வரவே வராது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதெல்லாம் ஜோதிடத்தில் கேட்க இவ்வளோ விஷயங்கள் இருக்கா ஜோதிடத்தில் அப்படின்னு தோணும். இதெல்லாம் நிறைய பேர் ஜோதிடர்களுக்கே இதெல்லாம் சரியாக கரெக்டாக தெரியுதா அப்படின்னு தெரியல. சும்மா மேலோட்டமாக ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிட்டு எல்லா ஜோதிடர்களையும் இப்போ நம்ம போய் ஒரு விஷயத்தெல்லாம் சொல்கிறப்போ உருட்டுறீங்க அப்படின்றாங்க. உண்மையான விஷயங்களை நம்ம கஷ்டப்பட்டு படித்து ஒவ்வொன்றும் தெரிஞ்சுட்டு யோசித்து பேசுகிறப்ப கூட உருட்டுறீங்க அப்படின்னு ஒரு கமெண்ட் போட்டுடுறாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் ரீசன் என்னென்னா சரியான முறையில் அந்த ஜோதிடம் போய் இன்னும் மக்கள்கிட்ட சேரல அப்படிங்கிறது தான். அது சீக்கிரமாக சேர்ந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா படித்தவங்க ஜோதிடத்துக்குள்ளே வரதான் நிறைய விஷயங்களில் யோசிப்பாங்க, நிறைய கேள்விகள் கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது அது சரியான விஷயமாக சரியான இடங்களில் போய் கரெக்டாக மாற ஆரம்பிக்கும். அப்போது இந்த ஜோதிடமும் மிக சிறப்பான ஒரு இடத்த போய் தொடும். ஓகேங்களா? அது வந்து நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். இப்போது உங்களுக்கு தசா புத்திகள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி புரிஞ்சிருச்சு இல்லைங்களா? அதாவது தசை ஒரு கிரகம் நடத்தும், தசைக்குள்ளே ஒரு புத்தி வரும், அந்த புத்திக்குள்ளே ஒரு அந்தரம் வரும், அந்த அந்தரத்துக்குள்ளே ஒரு சூட்சமம் வரும், ஒரு சூட்சமத்துக்குள்ளே ஒரு பிரணவம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து எந்த கிரகங்கள் வேணாலும் தசையாக வரும், புத்தியாக வரும், அந்தரமாக வரும், சூட்சமமாக வரும், பிரணவமாக வரும். ஓகேங்களா? எந்த கிரகம் வேணாலும் வரும், ஒரே கிரகமும் வரும், இல்லை 2 இடத்துக்கு ஒரு கிரகம் 3 இடத்துக்கு ஒரு கிரகம் அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி 5 இடங்கள் இருக்குது. தசை புத்தி அந்தரம் சூட்சமம் பிரணவம் அப்படின்னு 5 இடம் இருக்குது. அந்த 5 இடத்துலையும் ஏதோ ஒரு கிரகம் ஃபில் ஆகி தான் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் தசா புத்திகள் அப்படின்னு சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லைங்களா?
ஃப்ரெண்ட்ஸ், இப்போது தசா புத்திகள் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சிட்டிங்க இல்லைங்களா? இன்னும் நிறைய விஷயங்கள் இதை பற்றி பேசுகிறதுக்கு இருக்குது. அதையெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.